ராதே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலத்தில் நான் நின்றுருக்கேன். கீழே நீங்கள் பார்க்கறது மந்தாகினி நதி. இதுதான் கேதாருக்கெல்லாம் போகிற வழி. இங்கே மலை உச்சி அழகாக எல்லாம் ஹிமாச்சல பர்வதம். காத்தால ஒரு 8:45 9 மணி சமயம். இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இந்த இடத்துக்கு பேர் சிர்காட்டா கணபதி அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். சிர்காட்டா கணபதி அப்படின்னு பேர். சரியா? இங்கே அழகாக எழுதியிருக்கா பாருங்கோ, ரொம்ப அழகா. அக்கார்டிங் டு சிவ புராணா, திஸ் இஸ் த antique spot where playfully Lord Shiva cut off the head of Sri Ganeshji. சரியா? ஸோ இந்த இடத்துல தான் சிவபெருமான் கணபதி தலையை வெற்றார். அதாவது கௌரி கொண்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கௌரி கொண்டு பார்வதி தேவி தபஸ் பண்ண இடம். சிவபெருமான் அந்த கணேசர் இங்கே தான் காவல் காத்துருக்கார். அப்போ தான் சிவபெருமான் வரார். சிவபெருமான் வந்த உடனேயே அழகாக இந்த இடத்துல விடமாட்டேங்கிறார். அப்போ சிவபெருமான் கோபத்தில் நம்ம சொல்கிற ப்ளேஃபுல்லி அப்படின்னு தான் போட்டிருக்கா. அழகாக கணபதியுடைய தலையை விட்டான மனுஷ குழந்தையாக தான் கணபதி நம்ம கௌரி தேவி சிருஷ்டிக்கிறா இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கணபதி. உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதா பாருங்க. அவரோட கால் இது, அவரோட இன்னொரு கால் இது, இங்கே மேலே இன்னொரு கை, இங்கே இன்னொரு கை ஜபமாலை, இன்னொரு கை சங்கம், இங்கே இன்னொரு கை, எல்லாம் இருக்குது. தலையை காணும் இல்லையா? அதுதான் இங்கே விசேஷம். கணபதியினுடைய தலையை வெட்டின பிறகு, மனுஷ தலையை வெட்டின பிறகு அவருக்கு யானை தலை வைப்பதற்கு முன்னால் அவருடையதான ரூபம் இந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல அவருடைய தலையை வெட்டினார். தலையில்லாத கணபதி இவர் தான். கணபதி பப்பா மோரியா. உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயுமே தலையில்லாத கணபதி கிடையவே கிடையாது. அதனால் நன்னா தரிசனம் பண்ணிக்கோங்கோ, ஜோராக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சகாரியேஷு சர்வதா. This Ganapati is known as Sirkata Ganapati. He doesn't have any head. Actually, he is having 4 arms and 2 legs. Lord Shiva cut off his head here. So the Ganapati without head here. So he is known as Sirkata Ganapati. ரொம்ப ஆனந்தம். நன்னா தரிசனம் பண்ணிக்கோங்க. அவர் கீழே அழகாக அந்த மூஷிக வாகனம், இந்த பெரிய தொந்தி தொப்பை. ஸோ கணபதி ஆரம்பத்துலேருந்தே நல்லா கொழுக்கு முழுக்குன்னு தான் இருந்திருக்கார். இந்த கையில் பாருங்க, ரொம்ப அழகாக இந்த ஜபமாலை வச்சுட்டு ஜபிக்கிறார். அழகாக இன்னொரு திருக்கைகள், இன்னொரு திருக்கை, அழகான திருவடி, பெரிய தொந்தி, தலை மட்டும் இல்லை. ஸோ தனியான ஒரு கோவில். வேற எங்கேயாவது கூட இந்த தலையில்லாத கணபதி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் கணபதியினுடைய தலையை சிவபெருமான் வெட்டின இடம். புராணங்களில் நாம் கேட்டு படித்த விஷயத்துடைய இது. இன்றைக்கி உங்களுக்காக நான் அழகாக இங்கே மணி அடிக்கிறேன். நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தலையில்லா கணபதியை பார்க்க நிச்சயமாக நீங்கள் வரணும். சரியா? சிர்காட்டா கணபதி, கணபதி பப்பா மோரியா. கேதார்நாத் போகிற வழியில் கௌரி குண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிர்காட்டா கணபதியினுடைய கோவில் இருக்குது. சரியா? இந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சுருக்காது, என்னன்னு எனக்கு புரியலை. ஒரு யானை துதிக்கியா இல்லாட்டி அவர் என்ன எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஜெய் போலோ கணபதி பகவான் கி ஜெய்.
ஸோ ஒரு 300 மீட்டர் ஏறினோம்னா பார்த்துடலாம். இங்கே அழகாக உள்ளேயே சிவபெருமான் இருக்கா, இங்கே அழகாக ஒரு நந்திகேஸ்வரர் இருக்கா. ஸோ இப்படி ஏறி இறங்கினோம்னா நேராக மெயின் ரோடு வந்துடும். ஸோ இப்படியே போனோம்னா நம்ம இப்படி மேலே ஏறி போயாச்சுன்னா திரியுகி நாராயணன் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய கல்யாணம் நடந்த இடம். ஸோ இப்படி போயாச்சுன்னா கேதார்நாத்துக்கு போகிற வழி. கேதார்நாத்துக்கு இப்படியும் அழகாக போகலாம். சரியா? இதோ இங்கே அழகாக அந்த போர்டும் எழுதி வச்சுருக்கா. சரியா? நல்லா சேவிச்சிட்டலாம். நன்னா பார்த்துக்கோங்க, நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரம் நீங்கள் இங்கே வரணும். நிச்சயமாக இந்த தலையில்லாத கணபதி உங்களை அழைச்சிண்டு வருவார். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சிற்காட்டா கணபதி கி ஜெய்.